ஹாய், வெல்கம். நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல இந்த வீடியோல அலர்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அலர்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, சாம்பிளுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, நான் வந்து இத கிளிக் பண்றேன். இங்க பாருங்க இந்த மாரி வருது இல்லையா? இதுதான் வந்துட்டு அலர்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலர்ட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. பாருங்க ரைட் கிளிக்கே பண்ண முடியல. இந்த அலர்ட்ட எப்படி ஹேண்டில் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். அலர்ட்ல வந்துட்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிள் அலர்ட். ஸோ இதுதான் சிம்பிள் அலர்ட் எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே பட்டன் மட்டும் இருக்கும். இது வந்துட்டு சிம்பிள் அலர்ட். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அலர்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணணும். எதர் நம்ம வந்துட்டு அது ஓகே குடுக்கணும், இல்லன்னா கேன்சல் குடுக்கணும். இந்த மாரி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் அலர்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ற மாரி இருக்கும். ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நம்ம இப்ப என்டர் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு அக்செப்ட், கேன்சல் பட்டன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு இந்த எலமெண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த எலமெண்ட் நம்ம எக்ஸ்பாத் எழுதிட்டு, இத வந்து நம்ம கிளிக் பண்ண போறோம். ஷோ அலர்ட் பாக்ஸ் இல்லையா? இன்புட் கிளாஸ் இன்புட் வேல்யூ வந்துட்டு காப்பி பண்ணத பேஸ்ட் பண்றேன். ஓகே. இந்த எக்ஸ்பாத் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் பைத்தான்ல வந்துட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் குடுத்துக்கிறேன். பை டாட் எக்ஸ்பாத் குடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணத வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா? அப்பதான் வந்துட்டு அந்த அலர்ட் வருது. அந்த மாரி வச்சிருக்காங்க அந்த வெப்சைட்ல. ஸோ இப்ப வந்து அலர்ட் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்துட்டு டிரைவர வந்து அந்த அலர்ட்க்கு வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டு போணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு பாருங்க. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ ஸ்விட்ச் டு அலர்ட். அந்த அலர்ட்க்கு வந்து நம்ம டிரைவர் இப்ப கண்ட்ரோல் போயிடும். ஸோ அந்த வெப் பேஜ்ல இருக்கு. இப்ப அந்த அலர்ட்க்கு வந்து நம்ம கண்ட்ரோல் போடணும்னா டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு அலர்ட். ஸோ ஒரு நேரத்துல ஒரு அலர்ட் தான் வரும் இல்லையா? ஸோ பாப்அப் மாரி இல்ல. ஒரு நேரத்துல ஒரு அலர்ட் தான் வரும். அந்த அலர்ட்க்கு நம்ம வந்துட்டு டிரைவர் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் வந்து அங்க போயிடுது. நம்ம சிம்பிள் அலர்ட்னா வந்துட்டு ஜஸ்ட் மெசேஜ் ஷோ பண்ணிச்சு. அத நம்ம வந்துட்டு ஓகே குடுக்கணும். ஸோ ஓகே குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாட் அக்செப்ட்ன்னு இருக்கு. நம்ம அக்செப்ட். ஸோ அக்செப்ட் பண்ணோம்னா, அந்த ஓகே வந்து கிளிக் பண்ணிடும். ஸோ நான் வந்துட்டு டைம் வந்து குடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு சீக்கிரமா அலர்ட் வந்துட்டு போயிடும். அது வந்து நம்ம பார்க்கறதுக்காக நான் டைம் குடுக்குறேன். ஸோ இத கிளிக் பண்ண உடனே வந்துட்டு, இங்கேயும் வந்துட்டு நம்ம குடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அக்செப்ட் அந்த ஓகே பட்டன் வந்து கிளிக் பண்ணும் இது. இப்ப நான் அத ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ஜஸ்ட் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்றேன். பாருங்க அத கிளிக் பண்ணிடுச்சு. அந்த பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ ஓகே கிளிக் பண்ணிடுச்சு. யூ ட்ரிகர்ட் அண்ட் ஹேண்டில் த அலர்ட் டயலாக்ன்னு வருது. ஸோ பாருங்க, நம்ம வந்து இத கிளிக் பண்ணிட்டு நான் ஓகே கிளிக் பண்ணா, யூ ட்ரிகர்ட் அண்ட் ஹேண்டில் த அலர்ட் டயலாக்ன்னு வருது. ஸோ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம். அதான் டைம் வந்து நம்ம குடுக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் குடுத்தா நம்ம கொஞ்சம் நீட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபர்ம் பாக்ஸ். ஸோ இது குடுத்தோம்னா, இந்த மாரிங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நம்மளுக்கு வரும். இத வந்துட்டு நம்ம எய்தர் ஓகே குடுக்கலாம், இல்ல கேன்சல் குடுக்கலாம். அக்செப்ட் இல்ல டிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம். கேன்சலுக்கு டிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் இப்போ ஓகே குடுத்தேன்னா, யூ கிளிக்டு ஓகேன்னு வருது. கன்ஃபர்ம்ட் ரிட்டர்ன் ட்ரூ. இப்ப நான் கேன்சல் குடுக்குறேன். பாருங்க யூ கிளிக்டு கேன்சல்ன்னு வருது. நம்ம அண்டர்ஸ்டாண்டுக்காக இது குடுத்துருக்காங்க. ஸோ ஓகேக்கு அக்செப்ட் குடுக்கணும். கேன்சல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணணும்னா டிஸ்மிஸ் குடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்பாத் எழுதலாம் அதே மாரி. ஸோ பாருங்க அலர்ட் நம்மளுக்கு ஒரு வெப் பேஜ்ல அலர்ட் வந்துச்சுன்னா, வேற எங்க கிளிக் பண்ணாலுமே இது வொர்க் ஆகாது. ஸோ அந்த அலர்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அத ஹேண்டில் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மலா வந்து வொர்க் பண்ண முடியும். ஸோ எய்தர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த அலர்ட் டைப்ப பொறுத்து. ஸோ இத வந்துட்டு நம்ம எக்ஸ்பாத் எடுத்துட்டு, இத நம்ம கிளிக் பண்ணலாம். அந்த அலர்ட் வருது இல்லையா? சேம் தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ எக்ஸ்பாத் எழுதிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பாத் எடுத்துட்டு, நம்ம அத வந்து கிளிக் பண்ணலாம். உடனே நம்மளுக்கு அலர்ட் வந்து வரும். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். இத வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா? கிளிக் பண்ணா தான் அந்த அலர்ட் பாக்ஸ் வருது. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் டைம் குடுக்குறேன். ஸோ நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இல்லன்னா டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிடும். நம்ம பார்க்க முடியாது. driver dot switch to
அலர்ட். ஸோ அந்த அலர்ட்ட வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நம்ம கேன்சல் கிளிக் பண்ணோம்னா டிஸ்மிஸ் நம்ம கிளிக் பண்ணோம். ஓகே கிளிக் பண்ணோம்னா அக்செப்ட்ங்க. நீங்க கேன்சல் கிளிக் பண்ணோம்னா டிஸ்மிஸ் வந்து குடுக்கணும். குடுத்துட்டு டைம் டாட் ஸ்லீப் குடுக்குறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன். நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்க இத நான் ரன் பண்றேன். ஸோ இப்ப நம்ம 2 அலர்ட் ஹேண்டில் பண்றோம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் அலர்ட். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அலர்ட் கிளிக் பண்ணோம். பாருங்க ஃபால்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கீழ வந்து ஃபால்ஸ் கிளிக் பண்ணிருக்கேன். அதாவது கிளிக் கேன்சல்ல வந்திருக்கு இல்லையா? நம்ம கேன்சல் கிளிக் பண்ணியிருக்கோம். டிஸ்மிஸ் குடுத்தா கேன்சல் வந்து கிளிக் ஆகும். ஸோ இப்ப நாம வந்துட்டு 3 ஸோ நான் இப்ப வந்து இத இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேங்க. அதே மாரி நம்ம வந்து எக்ஸ்பார்ட் எழுதிக்கலாம். ஸோ என்ன ஆகுதுங்க, இத கிளிக் பண்ணோம் நாம. கிளிக் பண்ணது வந்து நம்ம அலர்ட் வரும். இத நம்ம இப்ப ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதே மாரி நாம வந்து இந்த எக்ஸ்பார்ட் எடுத்துட்டு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இந்த அலர்ட் வருது. ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எலிமெண்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா கீழ செலினியம் பைத்தானுக்கான பிளேலிஸ்ட் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி நீங்க வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம காப்பி பண்ணத வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். டாட் கிளிக். ஸோ இத நாம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அலர்ட் வந்து வருது இல்லைங்களா? ஸோ நம்ம டைம் குடுத்துக்கலாம். இப்ப இந்த அலர்ட் எப்படி இருக்குங்க? நம்மளுக்கு வந்துட்டு அதுல வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு எய்தர் வந்து நம்ம ஓகே குடுக்கலாம், இல்ல கேன்சல் குடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்ட் என்டர் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கணும். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ அந்த அலர்ட்க்கு நம்ம போயிடணும். அலர்ட் டாட் சென்ட் கீஸ் நம்ம வந்துட்டு நம்ம என்டர் பண்றதுல. ஃபார் எக்ஸாம்பிள் சாரான்னு என்டர் பண்றேன். நம்ம வந்து என்டர் பண்றோம். என்டர் பண்ணிட்டு நான் வந்துட்டு டைம் வந்துட்டு குடுக்குறேன். டைம் டாட் ஸ்லீப் வந்து குடுக்குறேன். நம்ம அத பார்க்கலாம். சாரான்னு அதுல வரும். அதுக்கப்புறம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எய்தர் நம்ம ஓகே இல்ல கேன்சல் குடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம வந்துட்டு திருப்பி வந்துட்டு குடுக்கலாம். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ அலர்ட் டாட் ஓகேக்கு என்னங்க அக்செப்ட். ஓகேக்கு வந்து அக்செப்ட், கேன்சலுக்கு வந்து டிஸ்மிஸ். ஸோ இப்ப நம்ம ஓகே குடுக்குறோம். ஓகே குடுத்துட்டு டைம் டாட் ஸ்லீப் கொஞ்சம் நான் அதிகமா குடுக்குறேன். நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து என்டர் ஆகுறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க நான் மேனுவலா வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ் இத கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு ப்ராம்ப்ட் அலர்ட் வருது. ஸோ இதுல வந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்னு குடுக்குறேன். என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க ஓகேன்னு குடுக்குறேன். ஸோ ஓகே குடுத்தோனே என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க யூ கிளிக் டூ ஓகேன்னு வந்திருக்கு. ப்ராம்ப்ட் ரிட்டர்ன்ட் வந்து ஹலோ. நம்ம வந்து என்ன வந்துட்டு அங்க குடுத்தோம்? ஹலோன்னு குடுத்தோம் இல்லையா? ஸோ அது வந்து இங்க வருது. ஸோ நம்ம வந்துட்டு இப்ப நம்ம சாரான்னு குடுத்துருக்கோம் ஆட்டோமேஷன்ல. நம்ம இங்க செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க. இத நான் வந்து ரன் பண்றேங்க. 3 அலர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம். அதுக்காக தான் டைம் ஸ்லீப் வந்து அதிகமா குடுத்துருக்கேன். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் அலர்ட், செகண்ட் அலர்ட். செகண்ட்ல வந்து நம்ம கேன்சல் கிளிக் பண்ற மாரி குடுத்துருப்போம். டிஸ்மிஸ். ஸோ அதோட நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் அலர்ட் பாருங்க. நம்ம வந்து அதுல சாரான்னு என்டர் ஆகும். ஸோ இங்க பாருங்க. ப்ராம்ப்ட் ரிட்டர்ன் டூ சாரா. இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு அலர்ட் கிளிக் பண்ண வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து அது குடுக்குது இல்லையா? அந்த மெசேஜ வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம். அந்த அலர்ட்ல இருந்து நம்ம எடுக்கலாம். அதுக்கு இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த செகண்ட் அலர்ட் குடுக்குறேன். ஸோ இத கிளிக் பண்றோம். நம்மளுக்கு அலர்ட் வருது இல்லையா? டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி, கேன்சல் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி அதில இருக்கிற மெசேஜ வந்து நான் எடுக்கிறேன். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ அலர்ட் டாட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் குடுங்க. அந்த டெக்ஸ்ட்ட வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்துட்டு நாம வந்துட்டு டெக்ஸ்டிங்ன்னு நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப இத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்பதான் நம்ம கன்சோல்ல பார்க்க முடியும் இல்லையா? டெஸ்டிங்ன்னு குடுக்குறேன். அந்த டெக்ஸ்ட்ட வந்துட்டு அந்த அலர்ட் இருக்க டெக்ஸ்ட்ட வந்துட்டு நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டு, அத வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். இங்கேயும் வந்துட்டு நான் வந்துட்டு டைம் டாட் ஸ்லீப் வந்து குடுக்குறேன். ஸோ இத நான் ரன் பண்றேன். உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ பாருங்க ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் அலர்ட். ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்க கன்ஃபர்மேஷன் அலர்ட்ல தான் நம்ம டெக்ஸ்ட் எட் பண்றோம். ஐ அம் எ கன்ஃபர்ம் அலர்ட். இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் அலர்ட்ல வந்து நம்ம சாரா என்டர் பண்றோம். எந்த டெக்ஸ்ட் வேணா நம்ம குடுத்துக்கலாங்க. சென்ட் கீஸ்குள்ள வந்து குடுத்தா அது வந்து என்டர் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க நம்ம வந்து கன்சோல் பார்க்கலாம். இங்க பாருங்க ஐ அம் எ கன்ஃபர்ம் அலர்ட். இது எடுத்தோம் இல்லையா? அந்த அலர்ட்ல இருந்து நம்ம டெக்ஸ்ட் எடுத்திருக்கோம். ஐ அம் எ கன்ஃபர்ம் அலர்ட். இப்ப சேம் அலர்ட் வந்துட்டு இன்னொரு வேலையும் குடுக்கலாம். இங்க எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு இல்லையா? டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ அலர்ட் டாட் டிஸ்மிஸ். இந்த சேம் வந்துட்டு அலர்ட்ன்னு குடுத்துக்கோங்க. இங்க வந்துட்டு டிரைவர் குடுங்க. நாம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அலர்ட்ட வந்துட்டு. பாருங்க. ஃப்ரம் selenium டாட் webdriver டாட் காமன் டாட் அலர்ட். அலர்ட் இம்போர்ட் அலர்ட். அலர்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அலர்ட் டிரைவர் டாட் டிஸ்மிஸ் வருது. பாருங்க டிஸ்மிஸ், அக்செப்ட் எல்லாமே வருது. ஸோ டிஸ்மிஸ். ஸோ இந்த லைனுக்கு பதிலா இந்த லைன் குடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வொர்க் ஆகும். ஸோ அலர்ட்ட வந்துட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ அலர்ட், டிஸ்மிஸ், அக்செப்ட் அது மாரி குடுத்துக்கலாம். ஸோ இன்டர்வியூல வந்து இது கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க நான் சேம் வந்து ரன் பண்றேன். ஸோ இன்ஸ்டன்ட் இத வந்து கமெண்ட் பண்ணிட்டு, இத வச்சு நான் ரன் பண்றேன். சேம் வந்துட்டு வொர்க் ஆகும். நம்ம வந்துட்டு செகண்ட் அலர்ட் குடுத்தோம் இல்லையா? ஸோ பாருங்க எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. பாருங்க அலர்ட் வருது. கேன்சல் வந்து கிளிக் பண்ணணும். டிஸ்மிஸ்னா கேன்சல் இல்லையா? ஸோ இங்க பாருங்க சேம் தான் இப்படியும் நம்ம குடுக்கலாம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.